ஆண்டவர் பெரியவர். தம்முடைய மகனை அவர் எழுந்து வரவேற்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிற நேரத்துல இயேசுவானவர் சிங்காசனத்துல எழுந்து நின்றார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தேவான் பார்க்கிறான், இதோ வானத்துல பிதாவையும் அவருடைய வலது பரிசத்தில் ஆண்டவரை இயேசு எழுந்து நிற்கிறதையும் காண்கிறேன் சொன்ன வார்த்தையை வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம ஐயாவுக்கு ஆண்டவர் எழுந்து வரவேற்று அவருடைய சமூகத்துல அவர் வீட்டிற்க பண்ணியிருக்கிறார். இந்த ஆராதனை முழுதும் தேவனுடைய பிரசனமே மூடிக்கொள்ளும்படி, தேவ மகிமையை மூடிக்கொள்ளும்படி, வரவேண்டிய எல்லா பரிசுத்தவான்களை ஆண்டவர் துரிதமாய் வேகமாய் கூட்டி சேர்க்கும்படி, இந்த ஆராதனுடைய துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் மட்டும் ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து எல்லாரும் கூட வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுதும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக, பொறுப்பேற்றுக் கொள்வீராக, பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ரீகாதரபா சந்தரபா தூணம கபலரதி ஆனமலபா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம். பிரைஸ் கார்டு நல்ல மேய்ப்பன் ஸ்தாபனத்தினுடைய ஊழியக்காரியாக இருக்கிற அருமையான அக்கா சுகந்தி அக்கா அவர் முன்பாக வந்து இந்த ஆரம்ப ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஏறெடுப்பார்கள். இந்த கூடுகை கர்த்தர் முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளத்தக்கதாக பாடுகிற பாடல், ஆராதனை, வாசிக்கிற வேத பகுதிகள், சொல்லப்படுகிற சாட்சிகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டுடைய கரத்துல தந்து பிரைஸ் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா மே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய ஊழியக்கார மகன் கர்த்தாவே ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு மறைந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், சபைக்கும் சபையாருக்கும் உற்றார் உறவினருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு வேதனையான ஆண்டவரே காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த உங்களுடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே இளைப்பாரி கொண்டிருக்கிற உடைய பிள்ளையை உடைய கரங்களை தருகிறீங்க தாவே, சோத்திரப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நடக்க போயிருந்த அடக்க ஆராதனைக்காக சோத்திரம் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி அப்பா சோத்திரம் கர்த்தாவே, சாட்சி பகுதிகளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற அடக்க ஆராதனை உடைய கரங்களை தருகிறேன் ஆண்டவரே அப்பா, சோத்திரம். அதை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. வருகிற தேவ ஊழியர்களை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, சோத்திரப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரப்பா. துதிக்கிறோம். தேவ பிரசன்ன மகிமை இந்த இடத்தில் முழுவதும் அசைவாடும்படியா துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஊழியர்கள் முன்பாக வந்து அமர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரதர் சசிகுமார் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். பிரைஸ். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்கிற பாடலை பிரதர் சசிகுமார் அவர்கள் பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்திலே 102வது பாடலை பாடுவோம். மாரநாதா பரவச கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 102வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,
சேனை தலைவனாம் இயேசுவின் பத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியாம் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தாம் சீர் போராட்டம் செய்து முடித்தார். ஆய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் பத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனமுன் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையாம், இனி இவர்கள் தாகமடையாம். வெயிலாகிலும் மணலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டி தான் இவர் கண்ணீரை அறகற்றி துடைத்திடுவாம். அழைத்து செல்வா இன்ப ஊற்றுக்கே அன்பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆவி பிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி ஸ்தோத்திரம். கனமகிமை பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசு போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசு போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தொடர்ந்து குமார் முன்பாக வந்து பிரைஸ் கார்டு ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். சேர்ந்து இணைந்து நாமும் இணைந்து சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் கார்டு. பரலோகமே என் சொந்தமே 9வது பாடல். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று
என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கில்லையே. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகம் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடு. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரந்தேசமதில்
சேர்வேன், பரம சுகம் காண்பேன், பரன் தேசமதில் சேர்வேன். ராப்பகல் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பலிங்கு நதியோரம் சொத்தர் தாகம் தீர்த்திடுவார். பலிங்கு நதியோரம் சொத்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பாடத்தில் 6வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்கிற பாடலை நான் பாடுவோம். அதன் பின்பதாக சற்று நேரம் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த அருமையான பாடலை நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அந்தோணி அவர்கள் முன்பாக வந்து 6வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்கிற பாடலை பாடும்போது நாம் இணைந்து சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது. அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. என்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, கரை நிறை அற்ற பரிசுத்தரோடு, கரை நிறை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வேதியில் உலாவிடுவே. ஏழையான் பொன்வேதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசோடு அகமாகின்றே, அன்பராமேசோடு அகமகிழ்வே. என்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். என்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ற இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்றாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்றாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று கொலையிடுமோ, ஏழை என்னாவல் என்று தேர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முளையிடுமோ, ஏழை என்னாவல் என்று தேர்ந்திடுமோ. அப்பா என் கல்வியை துடைக்கின்றாரோ, அப்பா என் கல்வி என்று துடைக்கிறாரோ. ஆவலாயிடுதே எனதுள்ளமே, ஆவலாயிடுதே எனதுள்ளமே. என்ப
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டோடைய முகத்தை நோக்கி நான் பார்த்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த துதி ஆராதனையை ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அருமையான ஊழியர், ஆண்டவரை நேசித்த ஒரு தேவதாசன், ஆண்டவரை ஆராதித்த ஒரு தேவதாசன். நாம் தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கும் போது பரலோகத்தினுடைய கிருபை நம்மேல் அதிகமாய் இறங்குகிறது. எந்த ஊழியங்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அருமன் ஐயாவுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேறத்தக்கதாக, ஆண்டவரே அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் ஆண்டவரை உயர்த்துவதுதான், ஆண்டவரை ஆராதிப்பதுதான். ஆகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி பிரைஸ் கார்ட் பாஸ்டர் ஜோக்கின் சற்று நேரம் நம்மை துதியின் ஆராதனைக்குள்ளாக நடத்துவார். நாம் இணைந்து ஆண்டவரை சற்று நேரம் நாம் ஆராதிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். நம்ம அப்படியே கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கண்களை மூடி அருமையான ஐயா அவங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு ஓடுகிற நாம் தேவனுக்காக ஓட கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக அப்படியே கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து 2 நிமிஷம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னது போல இந்த காலவேளையில் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இந்த காலவேளையில் ஒரே ஒரு நோக்கம் தான். அருமையான ஐயா தன் நேசித்த தேவனுக்காக ஓடி அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது ஆமென், ஆமென், ஆமென். பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்றார், அவருடைய கிறிஸ்துவின் அடிச்சுவடிலே நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஐயாவை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, ஐயா ஓடினது போல நாமும் ஓடி முடிக்கத்தக்கதாக கிறிஸ்து தேவனுடைய இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்தவராக பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தது போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் இந்த கரங்களை தட்டி பாடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் சொல்லுங்க பார்க்கலாம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். இணைந்து சொல்லுவோமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான்
நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 ஆமே சொல்லுவோமே அல்லேலூயா 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 சொல்லுங்க எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் சொல்லுவோமே எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து அல்லேலூயா ஒரு ஆராதனையின் அனுபவத்தோடு தேவனை உயர்த்துங்க ஐயாவுடைய வாழ்க்கையை இந்த காலவேளை கொண்டாடினவர்களாக அல்லேலூயா அவர் அநேக ஆத்துமாக்களை இந்த நாட்களில் தேவனுக்கு நேராய் நடத்தி இருக்கிறார்கள் அந்த விசுவாச ஓட்டத்தில் அல்லேலூயா அல்லேலூயா தொடர்ந்து இந்த சபை ஓடும்படியாக தொடர்ந்து ஜனங்கள் ஓடும்படியாக கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் இயேசு ராஜாவின் இந்த சேவைக்காக ஐயா மகிழ்ச்சியுடன் அமே நாங்கள் ஓட வேண்டுமே ராஜாவின் இந்த சேவைக்காக இந்த சபை ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே ராஜாவின் இந்த சேவைக்காக நாங்கள் இணைந்து ஓட எங்களுக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை இந்த காலவேளை தாங்கமா ராஜாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் எனக்காக ஐயா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனவாளன் ரபா சகதரலிகந்தரே காணவே அவனின் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அப்பா உங்க முகத்தை நாங்க காணணுமே ஆசையெல்லாம் ஆமே நான் பார்க்க சொல்லுங்க ஆசையெல்லாம் ஆமே ஆமே நாகனுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே சொல்லுங்க இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் இயேசு ராஜாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் என் ஆசையெல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி எல்லா தேவ பிள்ளைகளும் பயபக்தியோடு கூட ஐயாவுடைய இந்த நாட்களில அவர் உருவாக்கின அநேக ஆத்துமாக்கள் அவருடைய கரங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அவன் துக்கத்தோடு அல்ல ஒரு மகிழ்ச்சியோடு பாடுங்க என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அல்லேலூயா சொல்லுவோமே ஆசையெல்லாம் சொல்லுங்க வாய்கள் திறந்து துன்முகந்தான் நான் பார்க்கணுமே அல்லேலூயா 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 இந்த காலவேளை கேளுங்க ஆண்டவரே உமக்காக ஓட ஐயா ஓடினது போல எல்லாவற்றையும் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி என் தேவனுக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என் இயேசு ராஜாவின் சேவைக்காக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அல்லேலூயா 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 நல்ல
கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த கால வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு ராஜாவுடைய சேவைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு ராஜாவினுடைய சேவைக்காக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க மகளா, இயேசு ராஜாவின் இந்த சேவைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். வேற எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, உமக்காக ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்காக ஓடினது போல அம்மே தேவ மனிதர்கள் உமக்காக ஓடினது போல, பரிசுத்தவான்கள் உமக்காக ஓடினது போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, வாய்களை திறந்து கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆஹா அல்லேலூயா. சதத்தை உயர்த்தி ஆஹா அல்லே பரலோகம் மகிழட்டும் சொல்லுவோமே. ஆஹா அல்லேலூயா. ஓ ஆஹாமே சேர்ந்து சொல்லுவோமே. ஆஹா அல்லேலூயா. ஆராதிங்க ஆராதிங்க எல்லாரும் இணைந்து. ஆஹா. உங்களுடைய இருதயங்கள் ஆற்றப்படட்டும், உங்கள் இருதயங்கள் பலப்படட்டும் சொல்லுவோமே. ஆஹா அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை தைரியப்படுத்தினது போல இந்த காலையில் சாயந்தரம் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து ஆமை நான் உன்னை வழிநடத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறபடினால நல்ல கரங்களை தட்டி சபையாக இணைந்து வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து கமான் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிங்க, விடுதலையோடு ஆண்டவர் ஆராதிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் தனிமையாக அல்ல, எங்களை நம்மை நேசித்த கர்த்தர், எங்களை கைவிடாத கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி இந்த காலை வேளை சாயந்தர வேளை தேவனுடைய பலன் உங்களை ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய மகிமை உங்களை ஆளுகை செய்யட்டும். வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க தேவ பிள்ளையே. ஓ சபையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர், இந்த சபையை கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். அவர் உங்களை முற்று முடைய ரட்சித்து ஆமென் மகிமையாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறபடினால நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க வாங்கலாம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க மகளா, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஓ நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவையே நம்புவேன் இறுதி வரை. காரம் பிடித்து நடத்துவார், கண்மலைவே நிறுத்துவார். சொல்லுங்க, ஒருபோது கைவிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர்
தேற்று. ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya சேர்ந்து சொல்லுவோமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடைசியாக ஒரு விசை சொல்லுங்க. நம்புவேன் இறுதி. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்ப, உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சேர்ந்து சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்க சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஊழியர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி அருமையான ஐயாவுடைய வாழ்க்கைக்காக உம்மை பிடித்துக் கொண்ட நாள் முதல் கொண்டு இதுவரை உமக்கென்று ஆரம்பத்திலிருந்து அதே உற்சாகத்தோடு, ஆரம்பத்திலிருந்து அதே அந்த தேவன் மேல் வைத்த அன்போடு முடிவு வரைக்கும் ஓடினாங்க. சொல்ற இந்த வருஷம் திங்கட்கிழமை கூட நடந்த ஊழியர் கூட்டத்துல முடியாத சூழ்நிலை தான், வேண்டான்னு சொல்லிருக்கலாம். ஆனா முதலா வந்து உட்கார்ந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த அளவுக்கு தேவனை நேசித்தவர்கள், அவர்கள் அந்த அளவுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவர்கள். நீங்க சொல்றேன் தேவ பிள்ளைய நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் வாழ்க்கையில் மகிமையானவைகளை செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நம்புவே இறுதி. உண்மையே நம்பி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஜெயமா நடத்தும். ஆமென் ஆமென். அப்படி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது பிரைஸ் கார்டு வேலை பண்ண பகுதியில் ஊழியர் பாஸ்டர் யாக்கோபு அவர்கள் மீதியான பகுதி கத்திர பொறுப்பேற்று ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிப்பார். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் உலகம் எல்லாவற்றுக்கும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திலே அருமையான பரிசுத்தவானுடைய ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனையிலே தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதுக்காக, எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தம்முடைய மகனுடைய வாழ்நாட்களில் எல்லாம் தேவன் அருளி செய்த எல்லா கிருபைகளுக்காக, உம்முடைய மகனை கொண்டு நடப்பித்த மகத்தான உம்முடைய ரட்சிப்பின் கிரியைகளுக்காக, ஊழியத்தின் பாதையிலே தம்முடைய மகனை கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தினதான தம்முடைய அதிசயமான அடையாளங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பகல் நேரத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த அடக்காராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தின் நிறைவு ஆண்டவரே பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை சிந்திக்கிற அந்த சிந்தனையானால் உண்டாகிறதான ஆண்டவரே பக்தி விருத்தி ஆண்டவரே உயிர் மீட்சி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. வரக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்ச்சியிலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. நாம் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். சுந்தரபாண்டியபுரத்தில் ஊழியர் பாஸ்டர் சங்கர் சமையல் முன்பாக வந்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நமக்காக வாசிக்க நாம் கேட்கலாம். வேதத்தை வைத்திருக்கிற திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை முன்பாக வந்து நமக்காக வாசிப்பார்கள். நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிரைஸ்ட் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 to 10 வரை. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல்
மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். இந்த வேலும் கூட இந்த அருமையான ஸ்தல சபையில் அருமையான ஐயா தன்னுடைய காலத்தில் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எனக்கு நல்ல ஒரு உடன் ஊழியன் வேண்டும், இங்கே தங்கியிருந்த ஊழியன் செய்வதற்கு ஒரு ஊழியர் வேண்டும் என்று சொல்லி அநேக காலங்களாக என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அருமையான ஊழியர் அந்தோணி அவர்களை குடும்பமாக இங்கே கொண்டு வந்து ஐயாவே அந்த ஊழியத்தில், இந்த அருமையான ஊழியத்தில் தனக்கு உடன் ஊழியராக ஏற்படுத்தி ஐக்கியத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ஐயா, எனக்கு ஒரு உடன் ஊழியர் கிடைத்திருக்கிறார், அவர் ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சந்தோஷமா சேர்த்து கொண்டோம். தொடர்ந்து எங்களுடைய இணைந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான ஊழியர் அந்தோணி அவர்கள் முன்பாக வந்து சில வார்த்தைகளை ஐயாவை குறித்து சாட்சியாக நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் குமார் சில வார்த்தைகளை சாட்சியை சொல்லுவார். மாயம்மன் குறிச்சியில் ஐயாவுடைய கிளை ஊழியமாகிய மாயம்மன் குறிச்சியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் குமார், அதை தொடர்ந்து ஐயனார் குளத்தில் ஊழியம் செய்கிற அருமையான ஊழியர் டேவிட், இந்த 3 பேருமே ஐயாவை குறித்து சில வார்த்தைகளை சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. அதன் பின்பு மற்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்தோத்திரம் அருமையான ஊழியக்கார் ராஜரத்ன ஐயாவை குறித்து நான் அறிந்தது உண்டு. ஆனாலும் அவரோடு நான் ஐக்கியப்படவில்லை. ஆனாலும் என்ன அருமையான ஐயாவுடைய சொந்தத்தில் இருக்கிறதான ஒரு சகோதரி இடத்திலே எனக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது அவர்களோடு பேசி அவங்க என்னோடு பேசி இந்த இடத்துல ஊழியர் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. நான் அருமையான தகப்பனாரை வந்து பார்த்தேன். நான் கழிந்த வருஷங்கள் செப்டம்பர் மாதத்திலே நான் இந்த ஊழியத்திலே வந்து நான் இணையும்படியாக நான் வந்தேன். அந்த நாளிலிருந்து கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு நல்ல கிருபைகளையும் கர்த்தர் பலத்தையும் கொடுத்தார். நான் இந்த ஊழியத்திலே நான் வந்து ஜாயின் பண்ணுவதற்கு அருமையான நம்முடைய தலைவரோடு பேசப்பட்டு ஒப்பீனியன் கேட்கப்பட்டு இந்த ஊழியத்திலே நான் இணைந்து இந்த மாரநாத ஐக்கியத்தில் இணைந்து செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தார். நான் அருமையான தகப்பனாரோடு இருந்த காலத்திலே அவர் ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அநேக காரியத்திலே நான் சகித்து அதை தாண்டி போகத்தக்கதாக தேவன் எனக்கு நல்ல கிருபைகளை ஆண்டவர் தந்தார். அருமையான தகப்பனார் வந்து நான் இந்த ஊழியத்தில் வந்து 9 மாதங்கள் ஆகிறது. இந்த 9 மாதமும் நான் என்னோட தகப்பனார் நல்லா பேசினாங்க. ஒவ்வொரு நாள் நல்ல அன்பாக இருப்பாங்க. ஆனாலும் இந்த வாரத்தில் என்னோடு பேசினதான இந்த வார்த்தைகளை நான் நினைக்கும் போது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எப்படி என்று சொன்னால் அதை என்னால் விவரித்து சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு என் மேல் ஒரு அன்பை அவர்கள் காட்டினார்கள். அதாவது இந்த வாரம் முழுதுமாக என்னை அவர்கள் சொல்லி அழைப்பதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அந்த வார்த்தை அந்தோணி என்கிற சொல்லுகிற அந்த வார்த்தையை வந்து அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி முழு அன்போடு அழைப்பார்களோ அதே போல் என்னை அழைத்தார்கள். நான் நேற்றைய தினத்திலே நம்ம இங்கே உபவாச கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக நான் அதிகாலையிலே ஐயா வந்து வீட்டின் முன்பாக உட்கார்ந்துருப்பாங்க. நான் காலையில் எழும்பி அவங்களுக்கு ஃபேனை வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு டீ இருக்கும், அந்த டீ எடுத்து கொடுத்துட்டு பேப்பர் வரும், பேப்பர்லாம் எடுத்து கொடுப்பேன்.
இப்படி அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் நான் அவருக்கு ஸ்தோத்திரம் ஓட்ஸ் காய்ச்சி வச்சிருக்கதான அந்த ஆகாரத்தையும் எடுத்து கொடுப்பேன். இப்படியாக நான் இருந்தேன். என்னோடு நல்லா பேசுவார். ஆனால் நான் இந்த வாரங்களிலே நான் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஸ்தோத்திரம். நான் வெள்ளிக்கிழமை அன்று உபவாசத்தை முடித்த போது அன்னைக்கு தான் ரொம்ப முடியல. அதற்கு முன்பாக நான் சொன்னேன், எனக்கு வயிற்றில் ஒரு மாதிரி இருக்குப்பா, எனக்கு ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பப்போ சொல்லுவாங்க, நீ எனக்கு காயத்தை கொஞ்சம் கலக்கி கொடு, வெந்நீரில் போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கேட்கும்போது நான் கொண்டு கொடுப்பேன். ஆனாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அவங்களுடைய தோற்றங்கள் வித்தியாசமாக இருந்தது, அவருடைய நிலைமை வித்தியாசமாக இருந்தது. அவர்களால் ஸ்தோத்திரம் ஃப்ரீயாக சுவாசிக்க முடியாத ஒரு தன்மையிலே காணப்பட்டார்கள். அப்போது காலையிலே அவர்களை ஆஸ்பத்திரிக்கு திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். நானும் அப்போ நான் தகப்பனாரோடு கேட்குறேன், ஸ்தோத்திரம் ஐயா நானும் வரட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஊழியம்தான் மெயின், யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, நீ என் கூட வர வேண்டாம், நீ ஊழியத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நானும் கரெக்டாக அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே அதே வீட்டுக்கு முன்பாக அந்த சேரில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ நான் உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு ஐயாவை பார்க்க போகும்போது அவர் என்னையும் என்னுடைய மனைவியும் கூப்பிட்டார். ஐயா இங்கே வாங்க, அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான ஒரு பிள்ளையை எப்படி அழைப்பார்களோ அதே போல் எங்களிடத்தில் அழைத்து அவர்கள் சொன்னதான வார்த்தை, அந்தோனி இனி நான் அங்கே வரமாட்டேன், நீ தான் இந்த ஊழியத்தை நீ பார்த்துக்கிறணும், நீ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி செய் அப்படி சொன்னாங்க. அதனால் நீ மேற்கொண்டு நீ என்னை டாக்டர் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லக்கூட அவங்களால முடியாத ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள். சரி ஐயா நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நேற்று தினத்திலையும் ஸ்தோத்திரம் இரவு 2வது வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் நடந்தது. அந்த ஜெபத்தை முடித்த பிற்பாடாக நான் இரவு 10 மணிக்கு மேலே நான் மீண்டுமாய் அவர்களை போய் நான் பார்க்க போனேன். அப்போ பார்க்கும்போது மிகவும் கடினமான ஒரு படுக்கையில் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்களால் சரியான சுவாசிக்க முடியாது. எப்போது படுத்திருப்பதை காட்டிலும் வித்தியாசமாய் படுத்திருந்தார்கள். நான் என்னை பார்த்தோன்னே அவங்க சொன்ன வார்த்தை அந்தோணி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பாசம் கலந்த ஒரு அன்புள்ள ஒரு வார்த்தையை என்னை பார்த்தோன்னே அவங்களால மூச்சு விட முடியல, சரிந்து கிடக்குறாங்க. என்னை பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ நான் பக்கத்தில் போயிட்டு ஐயாவுடைய தோலை தட்டி கொடுத்து, ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வார்த்தை என் இடத்துல, ஐயா நீ போய் சாப்பிடு, நீ ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு பசியாக இருக்கும், நீ போய் சாப்பிடு அப்படின்னாங்க. எனக்கும் அந்த நேரத்தில் என்னன்னு சொல்ல, சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போ சொன்ன உடனே நானும் வீட்டுக்கு வந்தேன். நானும் அப்போ தான் சாப்பிடுவதற்காக நான் ஆகாரத்தை போட்டு நான் சாப்பிடலாம் நினைக்கும் போது ஈசா கண்ணை அப்பா இந்த மாதிரிக்கு மறிச்சிட்டாங்க அப்படி சொல்லி எனக்கு என்னால் அது ஜீரணிக்க முடியல. ஆனாலும் தகப்பனார் ஸ்தோத்திரம் அவர்கள் இந்த வாரத்தில் எனக்கு காட்டின ஒரு அன்பு ஸ்தோத்திரம், அதை நான் என்ன சொல்வது எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு தகப்பன், அவரிடத்தில் நிறைய காரியங்களை நான் 9 மாதங்களாய் அவர் கூட இருந்தாலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அருமையான ஆண்டவரை இந்த ஊழியத்தையும் எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஊழியத்தை கொடுத்த தேவனுக்கும் அருமையான தகப்பனார் இடத்திலிருந்து ஸ்தோத்திரம், அவர் என்னை உபசரித்து அவர் என்னை நடத்தின அந்த விதங்கள், அந்த அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிரிவு என்பது தாங்க முடியாத ஒரு கஷ்டம்தான். ஒரு தகப்பன் இருக்கிறதுக்கும் ஒரு தகப்பன் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் சிறு வயதிலே தகப்பனை இழந்தவன். அந்த நாட்களிலே எனக்கு தகப்பனுடைய அன்பு இல்லாத இருந்தது. ஆனால் இங்கே நான் வந்த நாட்களிலே எனக்கு அந்த தகப்பனுடைய ஒரு அன்பை எனக்கு ஆண்டவர் தந்திருந்தார். ஆனாலும் தேவன் குறிக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஐயாவுடைய ஓட்டத்தை முடித்து தேவ ராஜ்யத்திற்கு என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு விட்டார். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா செய்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்களும் குடும்பமாய் செய்வதற்கு சபையாராகி இங்கே வந்திருக்கிற ஸ்தோத்திரம் அருமையான தலைவர்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். எல்லாரும் கூட இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஐயாவுடைய கிளை ஊழியம் மாயமான்குறிச்சியில நடக்கிறது. அங்கே அருமையான பாஸ்டர் குமார் அங்கே ஊழியம் செய்கிறார்.
அவர் முன்பாக வந்து சில வார்த்தைகளை ஐயாவை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு. ஐயாவை பற்றி சொல்லணும்னா, என்னோடு கூட அதிகமாக நேரத்தை செலவிட்டவர்கள், நூறு வார்த்தை பேசினா 90 வார்த்தை பதினெட்டு வருஷமா அவரோடு கூட இருப்பதற்கு தேவன் உதவி செய்தார். 2007 ஆண்டு துத்தியுள ரோட் பக்கத்தில் ஆலமரத்து பக்கத்தில் இருந்தேன். அப்போ தாத்தா பைக்கில் வந்தாங்க. இந்த சிடி நான் பைக் வச்சுருந்தாங்க. தம்பி, நீங்கள் செல்வியோட தம்பியா அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி, நீங்கள் இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தோன்னு சொல்லி, அப்போ ஆலங்குளத்துக்கு நான் பிழப்புக்காக வந்திருந்தேன். நான் அன்னையிலேருந்து தான் வர ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி என் மேலே அன்பு, அவ்வளோ ஒரு அன்பு, அளவுக்கு அதிகமான, சொல்லப்போனால் என்னை பெற்ற தகப்பனை காட்டிலும் அதிகமாக என்னை இந்த ஆவிக்குரிய தகப்பனின் மேலே ஒரு பாசம் வைத்திருந்தார்கள். அதிகமான பாசம். கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது 1 மணி நேரமும் 5 நிமிஷமும் என்னோடு கூட ஃபோனில் பேசியிருக்காங்க. நான் ரெக்கார்டு பதிஞ்சு வச்சுருக்கிறேன். 1 மணி நேரமும் 5 நிமிஷமும் என்னோடு கூட ஃபோனில் பேசினாங்க. அழுது கொண்டே பேசினாங்க. அவளுக்கு ஒரே தாகம் ஊழியத்தை குறித்து. அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுவாங்க, ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆத்தும பாரம் நிறைந்த அருமையான தேவ மனிதர், எல்லாரையும் அன்போடு அரவணைத்து அனுசரித்து போகக்கூடிய அந்த உள்ளம். சில நேரங்களில் என் மேலே கோவப்படுவாங்க, எல்லார் மேலேயும் கோவப்படுவாங்க. ஆனால் நல்ல விஷயத்தில் கோவப்படுவாங்க. கடந்த திங்கட்கிழமை ஊழியர் மீட்டிங் போகும்போது காலையில் சொன்னாங்க, நம்ம பண்ண விலையில் ஒரு கல்யாண வீடு இருக்குது, எனக்கு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க குமார், நம்ம திருமணத்துக்கு போவோமா, எங்கே போவோம், ஊழியத்துக்கு போவோமான்னு கேட்டாங்க. தாத்தா, நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் வர ரெடி. வண்டி கிழக்கணிக்கு போகணுமா மேக்கனிக்கு போகணுமா உங்கள் முடிவு தான் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ கல்யாண வீட்டுக்கே போயிடுவோம், நீ 5 மணிக்கு இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னே எனக்கு ஒரு 3 மணிக்கு ஃபோன் போட்டு யோசித்தேன், குமார் ஊழியத்தை விட எனக்கு அங்கே போகிறது நல்லா தெரியல, ஊழியத்துக்கு போயிடுவோன்னு சொன்னாங்க. நீ சுரண்டையில் நின்று நான் உன்னை கூப்பிட்டு போயிருன்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு எடுத்த வேஷ்டி சட்டையை தான் கட்டிட்டு வந்தாங்க. அது இடுப்பில் கூட நிற்கலை. திருப்பி எடுத்து கட்டிக்கிட்டே வந்தாங்க. இதையும் நம்ம போடணும்லையா அப்படின்னு சொல்லி. பாருங்க, அன்பை பாருங்க. கடைசி நேரத்தில் கூட உறுதியாய் அவர் மேல ஒரு அன்பு, இயேசுவுக்காக கடைசி வரைக்கும். ஒரு தாத்தா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காசு சொல்லுவாங்க, ஒரு வண்டி மாடு உள்ளி ஏற்றிக்கிட்டு வந்திருக்க மார்க்கெட்டுக்கு, வயதான மாடு 2 மாடும். கடைசியா அது வர்ற வழியில், அந்த உள்ளி ஏற்றிட்டு வர்ற வழியில் அதால் முடியலை, தவண்டு தார்க்கம்பை வச்சு குத்தி எப்படியோ ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு கரை சேர்த்துட்டாங்க.
ஆனால் அந்த வந்த இடத்துல அந்த மாடு விழுந்து மார்க்கெட்டுக்கு வந்து செத்து போச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் யோசிக்கேன், இந்த ஓட்டம் கடைசி வரைக்கும் ஓட்டத்தை பாருங்க, நம்முடைய கற்றுக்கொண்டது அதுதான். நேற்று ராத்திரி 10:40 நான் சாப்பிட்டு கொண்டு இந்த தூத்துக்குடி போய் வேண்டிய இல்லை, இங்கே தான் இருப்பேன். சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது போனது தாத்தா தாவிடம் சொல்லி விடிய விடிய உறக்கல. என்னமோ தெலுங்க போகும்போதே பஸ்ஸில் சில செய்தியை கேட்டுக்கொண்டே போனேன். ஆண்டவர் ஊழியத்தை குறித்ததான இப்போ தாத்தா யோசித்து பார்த்தேன், எப்படி கடைசி காலத்தில் கூட இவ்வளோ விடாமல் ஊழியம் செய்தாங்களே அப்படி சொல்லி. இதுபோல் 10:40 எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தாத்தா அது ஒரு விடிய விடிய தூக்கமே இல்லை, தூங்கவே இல்லை. நான் முடிவு எடுத்தேன், ஆண்டவரே அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்பதற்கு தாத்தாவை போல இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். குடிகாரனு கூட அந்த இடத்துல குடிச்சிட்டு நடனம் ஆடிட்டு வருவான், அவனையும் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. தாத்தா அவனுக்கு போய் 100 ரூபா குடிக்கீங்களே, மறுபடியும் போய் சாராய சாப்பிடுவான். இல்லப்பா அவனும் மனம் திரும்பணும்ல, அவனு மனம் திரும்பணும்ல. தவசி ஓட்டுக்கு போவோம், டீ சாப்பிடும் போதெல்லாம் டிப்ஸ் கொடுப்பாங்க. அங்கே போய் ஒரு டீ சாப்பிட உட்காந்துட்டு சொன்னா அவ்வளோ பேர் வந்துடுவாங்க, தாத்தா எப்படி இருக்கீங்க, தாத்தா Praise God. Bible. Praise God. Hallelujah. சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், பிரசங்கின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. பிரசங்கிரோம் அழகாக அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டுகிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று சொல்லுகிறார். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க சொல்ற காரியமல்ல நற்கீர்த்தி. ஐயனர்களும் பகுதியில் ஊழியம் செய்கிற அரண்மனை ஊழியர் டேவிட் முன்பாக வந்து சுருக்கமாக, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, சரியான நேரத்துக்கு நம்ம அடக்கத்தை கொண்டு போகணும், தேவ செய்தியை கேட்கணும். ஆகவே டேவிட் சொன்ன பிறகு அருமையான பிரதர் செல்வம் சபையின் சார்பாக பிரதர் செல்வம் வந்து ஒரு எல்லாருமே ஒரு 3 நிமிஷம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. எங்களை கருபோல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. எங்களை கருபோல சுமந்தீரே நன்றி
ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்ததான யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கடந்துட்ட நாட்கள் முழுவதும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக எங்களோடு கூட, எங்களோட குடும்பத்தோடு கூட, எங்கள் சபையோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல வழி காட்டினார். அல்லேலூயா. ஒரு தகப்பன், அதாவது உலகத்துக்குரிய தகப்பன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு உண்டான வழிகாட்டுவார்களோ, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வழிகாட்டுதல் எங்களுக்கு காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. சின்ன வயதுலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 6, 7, 8 வயசுலேருந்து இந்நாள் வரைக்கும் இதே பாஸ்டருக்கு கீழே இருக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் இருக்கும். 30 வருஷத்துக்கும் அதிகமான நாட்கள் இதே பாஸ்டர் தான், வேறு எங்கேயும் நான் போகலை. ஆனால் ஒரு நல்ல தாத்தா, முன்னாடி சின்ன வயசில் தாத்தாவாக இருந்தாங்க, அப்புறம் தகப்பனாக ஆகிட்டாங்க. இப்போவும் எனக்கு யார்? தாத்தா தான், தகப்பன் தான். அல்லேலூயா. அப்போ அப்படி எங்களை நாங்கள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்போம். சின்ன சின்ன பிள்ளைங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்கள் குடும்பத்தில் 7 பேர். அப்போ எங்கள் தகப்பனார் கூலி வேலை தான் பார்த்தாங்க. நாங்கள் கரும்புலேருந்து எங்கள் வேலைக்கு வரோம், சர்ச்சுக்கு வருவோம். வரும்போது சில நேரம் பாருங்கள், அவங்க கொடுக்குற ஊக்கத்தில் நைட் நேரம் எங்களை வீட்டுக்குள்ளே கதை அடைச்சி போட்டு நினைச்சாங்க. நாங்கள் 4 பேர் சின்ன சின்ன பிள்ளைங்க, கதை அடைச்சி வீட்டுக்குள்ளே போட்டு 10 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் சர்ச்சுக்கு நினைச்சவங்க வந்துடுவாங்க. நாங்கள் விடிய விடிய வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போது ஒரு நல்ல தகப்பனை போல் எங்களை நினைச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாடு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிடாம யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, போக விடவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலை, யார் வீட்டில் என்ன பிரச்சனாலும் சரி முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, ஒதுங்கி இருக்கவே மாட்டாங்க. அதுபோல் ஊழிய பாதையிலும் வாரம் 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 தவறாமல் இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம பாஸ்டர் சொன்னது போல் வள்ளியூரை தாண்டி நாகர்கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட நினச்சிக்கிறோம் சுவிசேஷ ஊழியத்துக்கு போய்க்கிறோம். அப்போ எங்களுக்கு டயர்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாது, டயர்டாக இருக்காது அந்த வயசான காலத்தில். இப்பவும் பாருங்கள், நான் ஊழியர் மீட்டிங்லாம் போகும்போது இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம், அப்போ தாத்தா உங்களுக்கு டயர்டாக இருக்கே, இப்போ இந்த மாதம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், இரவு ஜெபத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா எனக்கு என்ன செய்யுது, அதுக்கு மேலே டயர்டு. என்னோட வயசு என்ன, ஐயாவோட வயசு என்ன. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையா நமக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும், நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஒரு மீட்டிங் என்ன செய்யக்கூடாது, அட்டன் பண்ணாமல் விடக்கூடாது. நமக்கு ஊழியம் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் கடந்த தினத்திலையும் கூட அவங்க பொண்ணு வீட்டுக்கு அந்த கல்யாண திருமண வீட்டுக்காரங்க துணிமணிலாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, நமக்கு திருமணத்தை விட நமக்கு ஊழியம் தான் முக்கியம். அல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான தகப்பன், எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தகப்பன். தகப்பன்னு கீழே இருந்ததுனாலே இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய பலமோ எங்களுடைய பணமோ அல்ல, எல்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு நல்ல பாடம். அல்லேலூயா. அந்த தகப்பனார் இன்றைக்கு மறுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உடல், இந்த மண்ணை, இந்த பூமியை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற வார்த்தைகள், செயல்கள் எதுவுமே என்ன செய்யாது, என்றுமே மாறாது. எங்களுக்காகவும் உங்கள் சபைகளுக்கு ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சரி சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான பிரதர் செல்வம் அவர்கள் முன்பாக வந்து சில வார்த்தைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வாங்க. அதன் பின்பு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தகப்பனா இருந்தாருமா, இப்படிப்பட்ட தகப்பனை நான் எங்கேயுமா காணோம். எந்த சூழ்நிலையிலும் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு போகிறான் தகப்பனா இருந்தாருப்பா. இரவு 10:40 செய்தி வரும்போது அப்படியே உடைந்து போனேன். ஐயோ, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாமே. எங்கள் ஐயா போய் ஐயான்னு சொல்லுக்கு மேலே ஒரு சொல்லு நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு தகப்பனை இழந்து அலன் இன்று தள்ளாடி கொண்டு இருக்கிறோம். எங்கே போவோம், எங்கே போவோம்? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா முடியலமா? தேங்க்யூ மைலான். ஊழியத்தில் எங்களுக்கு பல அரிச்சூடுகளை சொல்லி தந்தவர், ஊழியத்தில் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர். இந்த 79வது வயதிலும் நல்லதொரு ஊழியத்தை முடித்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல போதகராக
எங்களை வழி நடத்தி வந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து என்று சொன்ன வார்த்தைக்கு நிகராக வாழ்ந்து காட்டிவிட்டார். நேரம் கடந்து போகிறது. தேங்க்யூ. பிரைஸ் காட். எல்லாரும் கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் அல்லாஹ். நல்ல கைகளை உயர்த்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஊழியத்தின் பாதையில எல்லாரையும் நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன். அருமை தாயார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மே மாதம் 8ஆம் தேதி அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து போனாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து இவர்கள் 9ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி நேற்றைய தினம் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஒற்றுமை, ஆவிக்குரிய ஒற்றுமை. அது நல்ல ஆண்டவருக்காக கணவன் மனைவியாக சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு குடும்பம். கர்த்தர் அவர்களை நல்ல பயன்படுத்தினார், அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டார். இப்போதும் கூட தென்காசி மாவட்டம் மாறாத ஊழியத்தின் சார்பாக என்னுடைய செயலாளர் பாஸ்டர் செல்வராஜன் அவர்கள் முன்பாக வந்து சில வார்த்தைகளை ஐயாவை குறித்து பேசின பின்பு நம்முடைய மூத்த போதகராக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜான்சனை அவர்கள் என்னுடைய வார்த்தையை தருவாங்க. அதன் பின்பு பாஸ்டர் ஸ்தோத்திர சேன விளைஞ்சு பகுதியில் ஒளிஞ்சிற பாஸ்டர் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திர அதன் பின்பு நாம் எடுத்து நல்லடக்கத்திற்காக நாம் கொண்டு போவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருக்காக ஓடின தகப்பன். அந்த நாட்களில் பாவச்சித்திரம் மாறினத திருச்சபைக்கு ஐயாவும் அம்மா வருவார்கள். அதன் பிறகு அவங்களுக்கு தனியாக அப்புறம் இங்கே ஊழியம் ஆரம்பித்த பிறகு தெற்கு பக்கம் ஊழியம், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஊழியம் நடந்து கொண்டு இருந்தது. மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க, வருவோம். கர்த்தர் அப்படியாக நடத்தினார். 2013ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியம் விட்டு பாவச்சத்தை சபையை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த நாட்களில் இல்லையா நான் வேறு ஊழியத்துக்கு போகணுன்னு இருக்கும் பொழுது, அப்பொழுது கிறிஸ்டி, பாலேசியாவுடைய மனைவி கிறிஸ்டி, மாமா நீங்கள் போகக்கூடாது சொல்லி அதுக்கப்புறம் மாறாத சபையில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அப்பொழுது ஐயா என்னை நல்ல உற்சாகப்படுத்துவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க. அடுத்து நாங்கள் ஐக்கிய உபவாச ஜெபம் என்று பாவச்சத்திரம் பிளாஸ்டிக் கம்மியில் ஆரம்பிக்கும் பொழுது மாதந்தோறும் ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஊழியர் மாதந்தோறும் நடக்கிற 3வது சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ஒழுங்காக வந்துடுவாங்க. கட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை ஐயா இல்லை, அம்மாவும் ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்க ஜெபத்தில். வரும்போது சும்மா இதோட அம்மா அந்த பாப்பா இருக்கிறா, அவள் டிவி 50 எடுத்துகிட்டு கையெல்லாம் ஆடும். அம்மாவுக்கு கையெல்லாம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த ஊழியத்தின் வாஞ்சையில் அவங்க சும்மா பாப்பா அந்த டிவி 50 வச்சு பாவச்சத்திரம் கூப்பிட்டு வந்தாப்புல, அம்மா நீங்கள் வந்திருக்கீங்களே, ஐயா நாகூர் போயிட்டாங்க ஐயா. பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ரொம்ப ஊழியத்தில் வாஞ்சியாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஊழியர் கூட்டம் நடக்கும். ஒரு முறை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்படி கிடக்குறாங்க. ஆள் போயிரும் போல நினச்சோம். மறுநாள் வந்து பார்த்தா அங்கே கொட்டடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஊழியத்தில் அவ்வளோ வாஞ்சி. அவங்ககிட்ட நம்ம நிறைய பேர் நம்ம சோம்பேறித்தனப்படுவோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் கிடையாது. ஐயா தஞ்சாவூருக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும் பொழுது அம்மாவை இங்கே இருப்பாங்க இல்லையா, இல்லையா அவளையும் கூட்டிகிட்டு போவேன். செத்தாலும் ஊழியத்தில் சாக வேண்டும். அவங்க வாஞ்செல்லாம் ஊழியத்தில் ஊழியம் தன்னுடைய பிள்ளைகளே. அநேக ஊழியர்கள் உடம்பு முடியலன்னு இருந்துருவாங்க. ஆனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளை. அவங்களை பற்றி நிறைய சொல்லணும். சொக்கலிங்க போன இரவு ஜெபம் வந்திருக்கும் போது நான் ஃபோன் பண்ணேன், எங்கே இருக்கேன் ஐயா, நானும் வந்துக்கிட்டு இருக்கிறேன். முடியலை. கடந்த நாட்டில் அவங்களுக்கு காலையில் தென்காசி முடியாத சூழ்நிலை, தென்காசி அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். காலையிலே எடுத்து அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் நல்லா தெளிவாயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி சூழ்நிலை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கயான்னு சொன்னால் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லாயிட்டா போதும் ஓடி வந்துடுவாங்க. கடந்த நாட்களில் விபிஎஸ் அங்கே எங்களுடைய சபையில் தெரிய எல்லைப்பள்ளி சபையில் விபிஎஸ் ட்ரெயினிங் இருக்கிறது. அப்போது டைமாக காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் தான் முடியும். ஐயா வந்துட்டாங்க. ஐயா வந்து ஒரு சின்ன பிள்ளை போல் முன்னால் சேரை போட்டு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் அவங்களால முடியலை. என்னுடைய பிள்ளைகள் அவ்வளோ வாஞ்ச. மற்றவங்கன்னா
இன்னைக்கு நம்ம எனக்கு முடியல, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஊழியத்தை குறித்து அவங்களுக்கு சும்மா ரொம்ப தாகம், ரொம்ப வாஞ்ச. இந்த திங்கட்கிழமை சுந்தரபாண்டியம்மன் சபைகளை வச்சு ஊழியர் கூடு இருந்தது, சாயங்காலம் இருந்தது. கொஞ்சம் ஐயா பார்த்தீங்கன்னா கேட்கும்பொழுது ஃபோன் பண்ணி நான் டேவிட்டை கேட்கும்போது, அந்த பாஸ்டர் கேட்கும்போது சொன்னாங்க, ஐயாவும் கூட வராங்க. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை வரைக்கும் அவங்க ஊழியர் கூடுகைக்கு வந்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களால் முடியாட்டாலும் பார்த்தீங்கன்னா ஊழியம் 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 தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாவது எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்ல பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் ஐயா அந்த அடிச்சுவடில் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்துடுங்க. நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. மோசே மரித்த போது யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்ல போல சபை ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் அந்தோனிராஜ், பாஸ்டர் குமார், பிரதர் டேவிட், எல்லாரும் இணைந்து, சபையார் எல்லாரும் இணைந்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒருமனப்பட்டு நம்ம கட்டும் பொழுது கர்த்தர் பெரிய காரணம். ஐயாவை நினச்சி பாருங்க, இந்த வயசில் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வாங்க வந்து பார்க்க வருவேன், படுத்து கிடப்பாங்க, எந்திச்சு உட்காந்துருவாங்க, உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகளே வந்தால் 2 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். ஆனால் அவர்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள், தேவனோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சோமோ அவங்கள அல்லேலூயா விதைக்க போகிறோம். அதில் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் எக்கால துணி கேட்கும் பொழுது, சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் உயிரோடு கூட மத்திய ஆகாயத்தில் ஐயாவை சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் விதைக்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ரெவரண்ட் டாக்டர் சார்லஸ் ஃபின்னி ஜோசப் அண்ணன் அவர்களை காலையில் நாங்கள் வந்து எல்லாம் காலையில் வந்து பார்த்துட்டு திரும்பி நாங்கள் செல்லும்போது அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல அருமையான ஐயா, ஸ்தோத்திரம், என்னுடைய சார்பாக, ஸ்தாபனத்தின் சார்பாக எங்களுடைய இரங்கலை அவங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே போலவே நம்முடைய செக்ரட்டரியாக இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்களும் அதே போலவே சொன்னார்கள், எங்களால் வர முடியலை, நீங்கள் எல்லாம் செஞ்சுருங்க, ஆனால் எங்களுடைய செய்தி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பாஸ்டர் ராஜேந்திரன், நம்முடைய தென்காசி மாவட்டத்தினுடைய பொருளாளர், அவங்க பலவீனத்து நிமித்தமாக ஸ்தோத்திர பாண்டிச்சேரியில் அவங்க மருத்துவத்தில் இருக்கிறாங்க. அவர்களும் இன்னைக்கு காலில் ஃபோன் போடும்போது என்னுடைய சார்பாக உள்ள இரங்கலை அங்கே தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நம்முடைய சிட்டி பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் எங்களுக்கு உண்டு, அதில் இந்த தகவலை போட்டிருந்தேன். ஏஜ் சபைகளுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பாஸ்டர் பால இசையா, மை டீப்பஸ்ட் கண்ட்ரோலன்ஸ் டு த bereaved family and the Maranatha Church Alangulam. May the Lord provide a suitable pastor for the church in place of Pastor Rajatram. ஐயாவுடைய ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஊழியரை தந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க என்னுடைய காரியத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஒவ்வொருடைய சார்பாகவும் இந்த அருமையான ஊழியருக்கு ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராக. இப்போது இந்த ஆலங்குளம் வட்டாரத்தின் சார்பாக பாஸ்டர் ஸ்தோத்திரம் சந்தோஷ் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 5:1 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடை தேவன் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அருமையான ஐயாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிட்டத்தட்ட 1999 தமிழ்நாட்டில் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும். அப்போது அவர்
ஒரு வேலை பார்த்து கொண்டே ஊழியத்தை தீவிரமாக செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். பார்க்கும்போதெல்லாம் ஆத்துமாக்களுக்காக காலையில் வாகனத்தை எடுத்து அவர்களை கூட்டி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து ஆராதனை கொண்டு வருவதற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு எல்லோருக்கும் மரணம் என்பது உண்டு, ஓய்வு என்பது உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், அருமையான இந்த ஐயா தன்னுடைய பணியை நிறைவேற்றி பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். கடந்த நாளில் ஆலங்குளத்தில் நான் போகும்போது ரோட்டில் ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருந்தது, பணி நிறைவு விழா. இது ஒரு மரண வீடு மாதிரி இல்லை, இது ஒரு பணி நிறைவு விழாவாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தமது பணியை நிறைவேற்றி விட்டார். நாம் இன்றைக்கு மிகுதியாக இந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு இன்னும் பணி நிறைவேறலை. நம்முடைய பணிகள் இனியும் இருக்கிறது. அருமையான ராஜரத்னம் ஐயா அவருக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து விட்டார். நல்ல ஒரு திருச்சபையை இந்த பூமியில் உருவாக்கினார். அநேக தேவ பிள்ளைகளை உருவாக்கினார். சாட்சி சொன்னாங்க. அதெல்லாம் அவர் செய்ததான பணி. ஒரு ஊழியனுக்கு பணி நிறைவு என்பது பூமியில் கிடையாது. அவருடைய ஊழியம் இந்த பூமியில் ஆலங்குளம் பகுதியில் பதிவு பண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஊழியம் செய்து விட வரும்போது உலகத்தில் அது பதிவு பண்ணப்படும். ஆனால் ஒரு ஊழியன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் அது பதிவு பண்ணப்படும். அல்லேலூயா. ஆகவே சிறப்பாக தன்னுடைய ஊழியத்தில் முன்மாதிரியாக நடந்து அநேக ஆத்துமாக்களை கற்றுக்கொண்டு ஆதாயப்படுத்தி ஹோம் கோயிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் தன்னுடைய நித்திய வீட்டுக்கு கடந்து சென்று விட்டிருக்கிறார். இந்த மாமிச சரீரத்தில் கடைசியாக அவரை பார்க்கக்கூடியதான ஒரு வேலை இந்த வேலை. ஆகவே எல்லா விதமான ஆழ்ந்த இரக்கங்களையும் ஆலங்குளம் கில்கால் கிறிஸ்டியன் அசம்பிளி சார்பாகவும் ஆலங்குளம் வட்டார பெந்தகோஸ் ஊழியர் ஐக்கியத்தின் தலைவர் என்கிறதான நிலைமையில் அந்த ஆழ்ந்த இரக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தென்காசி மாவட்ட சினடோ பெந்தகோஸ்டல் சர்ச்சின் சார்பாக அதனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நான் ஐயா அவனுடைய ஐடி கார்டு தான் இது. போன வாரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த மீட்டிங்கில் ஐயா வந்து எஸ்பிசிக்கு ஐடி கார்டுக்கு விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடி கார்டு கிடச்சது. நான் போன வாரம் வந்து நேரடி சந்தித்தது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங், அதனால பிஸி. இன்றைக்கி காலையிலோட மீட்டிங்னு போயிட்டு நான் இடையில வந்திருக்கிறேன். அடுத்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்கிறது. இந்த ஐடி கார்டு பார்த்த போது எனக்கு ரொம்ப மனதில் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த உலகம் அவருக்கு கொடுத்த இந்த ஐடி கார்டை விட அது வாங்கிறதுக்கு அவர் நிற்கலை. அவர் சென்று விட்டார். பரலோகம் அவருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல தாசனே, நல்ல ஊழியனே என்கிறதான அழைப்பை கேட்டு அவர் நித்தியத்தில் பிரவேசிக்க பரலோகத்தில் தேவன் கிருபை அருள்வாராக. எல்லா விதமான ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். கர்த்தர் இந்த சபையையும் ஊழியத்தையும் தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் விதமாக சொன்னாங்களா, அவருடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை அழைத்து, நான் மரித்த பின்பு யார் என்று கூடாது, அழக்கூடாது. அட்ரஸ் தான் மாறி இருக்குது, அவ்வளவுதான். இதுவரைக்கும் எங்க இருந்தேன், இனிமே எங்க போறேன், பரலோகம். அட்ரஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்க தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லவே இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் மீண்டும் பார்ப்போம் என்கிறதானே நம்பிக்கை. ஆகவே ஐயா அந்த உலக ஸ்தோத்திர ஆலங்குளம் அட்ரஸ் விட்டு இப்ப எங்க போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா மீண்டும் ஆண்டோடைய வருகையில சந்திப்போம் என்கிற நம்பிக்கை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆகவே இதுவரை சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நாம் கேட்க போறது என்னுடைய வார்த்தைகளுக்காக மேலப்பாளைய பகுதியில மாறாத திருச்சபையில ஊழியம் செய்கிறதானே அருமையான போதகர் பாஸ்டர் டேனியல் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இதுவரை சொன்ன சாட்சிகளுக்காகவும் சொல்ல போகிறது என்னுடைய வார்த்தைக்காகவும் ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான தகப்பனார் ஓட்டத்தை முடித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். அதை குறித்து நல்ல சாட்சிகளை கேட்கவும் உடைய விசுவாச பாதைகளை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தபடி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களை குறித்து நற்சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம்.
எங்களோடு ஐயா மூலமாய் நீங்கள் பேசுங்க. தொடர்ந்து இந்த இடத்துல நடக்க போகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திரளான ஜனங்கள் இங்கே வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இப்போ என்னுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். எங்களுடைய மாறாத ஊழியங்களுடைய மூத்த போதகராக இருக்கிற அருமை பாஸ்டர் ஜான்சன் ஐயா நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. பாளையங்களுடைய பகுதியில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. நேற்று இரவு எனக்கு தகவல் தெரியும் போது ஒரு 10:54 ஸ்தோத்திரம் அதை கன்ஃபார்ம் பண்ணி மற்ற காரியத்தில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஐயாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் சொன்னாங்க, இல்லை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாருமே மிட் நைட் ஆயிடுச்சு, கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் காலை எழும்பி மறுபடியும் நான் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ தான் நான் மெசேஜை பார்த்தேன், ஆனால் உங்களை கூப்பிட்டு பேச நினச்சி அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னேன் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னேன். வருவேன்னு சொன்னாங்க. நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஐயாவை நன்றாக அறிந்த தேவதாசர். ஐயாவை கொடுத்து நல்லா தெரியும். அவங்களுடைய ஊழிய நாட்களில் இந்த ஊழியத்தில் அவங்க இணைந்து செயல்பட்டது என்னுடைய மனிதன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தம்முடைய தாசர் மூலமாக தருவாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்மில் பலருக்கு நேற்று இரவு இந்த செய்தி கிடைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு காலையில் இரவு படுக்கைக்கு போகும் பொழுது பொதுவாக ஃபோனை சைலண்டில் வச்சுருப்பேன். காலையில் பொதுவாக வாட்ஸ்அப் செய்தி பார்க்க மாட்டேன். ஆனால் யாராவது அவசரமாக ஃபோன் பண்ணியிருந்தா ஏதாவது மிஸ்ட் கால் இருக்குதான்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கிற பொழுது தான் ஆலங்குளம் என்ற ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப தெரிந்த உடனே அதை பார்த்தேன், அதிர்ச்சியுற்றேன். நாம் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு, மரணத்தை போல நிச்சயமானதும் மரண நேரத்தை போல நிச்சயமற்றதும் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. மரணம் நிச்சயம். வேதம் சொல்லுகிறது நாம் மரிப்பது நிச்சயம். நாம் மரிப்பது நிச்சயம். ஆனால் நாம் மரிக்கும் நேரம் நிச்சயமற்றது. இரவா பகலா, காலையா மாலையா, எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ராஜரத்னம் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களோடு கூட நெருங்கி பழகும் பாக்கியத்தை பெற்றேன். ஒரு உடன் ஊழியனாக இன்னும் அவர்களோடு கூட இருந்த காலங்கள் அத்தனையிலும் கூட மிகுந்த அன்போடும் பரிவோடும் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள், என்னை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள், ஆனாலும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் நடந்து கொள்கிற விதங்கள், ஊழியத்திலும் சரி, உடன் ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிற போது ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் நமக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு வாழ்வை நமக்கு அவர்கள் முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த அந்த அடிச்சுவடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாமே ப்ளஸ் மார்க்காக இருக்காது, மைனஸ் இருக்கும். என் வாழ்க்கையில் எத்தனை மைனஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னை பற்றி எனக்கு தான் தெரியும்.
பலரும் பல சாட்சி சொல்லலாம். ஆனால் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் மைனஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கு கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் என் மைனஸ் எல்லாம் எனக்கு நல்லது. ஸோ வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது சொல்லுவோம் அல்லவா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள். ஆகவே பொதுவாக நாம் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லுவோம், ஆனால் மறுபக்கம் ஒன்று இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் கூட நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்லதோர் சுவடுகளை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடிச்சுவட்டை இயேசு நமக்காக வைத்து சென்றார். ஆகவே ஐயா அவர்களும் கூட அப்படிப்பட்ட அடிச்சுவட்டை அவர்கள் நமக்கு பின்வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே நாம் அப்படிப்பட்ட அடிச்சுவட்டில் தொடர்ந்து நடப்பதற்கு நம்மை இந்த நாளிலே ஒரு அர்ப்பணிப்பு ஒன்றுதான் நமக்கு மிக தேவை அல்லது மிக அவசியம் என்று நான் சொல்லுவேன். ஒரே ஒரு வசனத்தை நான் எல்லாருக்கும் தெரிந்த யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே என்று அந்த வசனம் துவங்கும். ஆனால் இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை அறிந்து, தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் செய்த ஒன்று என்ன? அன்பு வைத்தார். அன்பு வைத்தார். ஐயா, அந்த ஆலங்குளம் பகுதியில் சுற்று வட்டாரங்கள் அத்தனையிலும் அவர்கள் செய்த ஊழியத்தில் ஒன்று அன்பு வைத்தார். அவர் அன்பு வைத்தார். இந்த தேவ மனுஷனும் நான் அறிந்திருக்கிற வரைக்கும் நாம் எல்லாரும் பல சாட்சிகளை நாம் கேட்டோம். இன்னும் சாட்சிகள் ஏராளம் இருக்குது. அன்பு வைத்தார். அந்த ஒன்று தான் வாழ்க்கையில நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. என்னன்னு சொன்னா அன்பு, அன்பு, அன்பு. ஆவியின் கனியில முதல்ல வருவது அன்பு. அன்பின் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு. எல்லா பகுதியிலும் கூட முதல்ல வருவது அழியாத ஒன்று, அழியாத ஒரு பொக்கிஷம் என்று ஒன்று உண்டானால் அது அன்புதான். இயேசு கூட இந்த உலகத்துல தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை அவர் நிறைவேற்றி முடித்து யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15, 16 அப்படியே இயேசு கெத்செமனேக்கு போகிறார். சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இந்த நிகழ்வுக்கு முன்பதாக யோவான் 13:1 இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று, இந்த அறிவு எனக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை, டைம், தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் நான் வரும்போது ஊழியர்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தோம். நேற்று ஐயாவை இங்கே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள், அமர்ந்திருந்தார்கள், நடந்தார்கள், பல காரியங்களை செய்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் நித்தியத்தில். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. இந்த ஒரு அறிவு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா எல்லாருமே? அதாவது இந்த அறிவு நமக்கு இருந்தால்
அதாவது வாழ்க்கையில இதுதான் என்னுடைய கடைசி நாள் என்று அவர்களுக்கு நேற்று தெரிந்திருக்குமா எனக்கு தெரியாது. நேற்றுதான் அவருடைய வாழ்வின் கடைசி நாள் என்று ஐயாவுக்கு தெரிந்திருக்குமா? எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு அறிவு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குமானால், யார் மேலேயாவது நான் கசப்போடு இருப்பேனா? யார் மேலேயாவது கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு இருக்குமாங்க? ஆனா நமக்கு நிறைய இருக்குது. ஏன் இருக்குது? நான்லாம் போகவே மாட்டேங்க, இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மமதை நமக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்னா, இப்படி நேரத்துல தான் அடையாளம் காண முடியும். எப்படி நேரத்துல? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே மரணத்தை போல நிச்சயமானதும் மரண நேரத்தை போல நிச்சயமற்றதும் இந்த உலகத்துல வேற ஒன்றுமில்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று இதுதான், உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல வலது பக்கத்துல ஒரு வார்த்தையை நினைவுபடுத்துகிற 7ஆம் வசனத்துல, இயேசு சீசருடைய கால்களை பாதங்களை கழுவுகிறார். பேதுருண்டத்துல வருகிறார். பேதுரு, நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொன்னார். அப்ப இயேசு சொன்ன ஒரு பதில் நம்ம எல்லாருக்காகவும் இயேசு அன்றைக்கு சொன்ன ஒரு பதில் என்று நான் விசுவாசிக்கிறேன். பலமுறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இயேசு பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், ஆனா இனிமேல் அறிவாய். நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். இவ்வளவு ஆண்டவருக்காக வேலை செய்த ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள் வைத்திருக்கலாமே, ஐயா இன்னும் கொஞ்சம் காலங்கள் பூமியில வாழ்ந்திருக்கலாமே. நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். ஐயாவை குறித்து இருக்கலாம், நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வசனத்தில் இருக்கிறது என்று நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். இயேசு பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுருடைய வாழ்க்கைய அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணது என்னன்னா, இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல, நீர் என் கால்களை கழுவக்கூடாது, நீர் சாகக்கூடாது. பேதுரு இயேசுவை எப்படியெல்லாம் கடிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு வந்தது இந்த பகுதி தான். இயேசு ஒரு சேர்மன், அவர் மேல இருக்க வேண்டியவர், ஆனால் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நமக்கு வைத்து சென்ற நல் மாதிரி. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி அமர்கிறேன். இன்றைக்கு ஐயாவுடைக்காக நாம் இப்படிப்பட்ட அநேக இரங்கல் வார்த்தைகள், அநேக ஆறுதலான வார்த்தைகள், சாட்சியான வார்த்தைகள் ஏராளம் நாம் சொல்லி இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மாறாத ஒரு அஞ்சலி என்னன்னு தெரியுமா? இனி இந்த ஆலங்குளம் ஊழியத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை, இங்கே கூடி வருகிற விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியில நாம் எப்படிப்பட்டவர்களாக இனி வாழப்போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரே ஒரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகத்தில் கவனிப்பீர்களே ஆனால், கடைசி அதிகாரத்தில் யோசுவா கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள்.
ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன? எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதல்ல, எவ்வளவு காலம் என்ன சாதித்தார் என்பதல்ல, அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடந்தது என்பதுதான். அதைத்தான் யோசுவாவின் புத்தகத்துல நாம் கடைசி அதிகாரத்துல யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நானும் என் வீட்டார்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த யோசுவாவுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாக உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஐயாவுடைய மனதில் கடைசியா அவருடைய உள்ளத்துல இருந்த ஒரு எண்ணம் எதுவாகத்தான் இருந்திருக்க முடியும்? வேற ஏதாவது இருந்திருக்க முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே, இந்த இடத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படும். நான் இன்றைக்கும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், 2 பிள்ளைகள் 4 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தர் கொஞ்சம் விசுவாச மக்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம் இதுதான், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. எந்த விதத்திலும் உம்முடைய நாமம் இந்த ஊழியத்துல, அதைத்தான் இன்றைக்கும் ஜெபிக்கிற நீங்களும் அதைத்தான் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை சேவிக்கும்படியாக அவருடைய இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதிலேயும் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். அதை நாமும் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக, அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக அவர்களோடு கூட நாம் இணைந்து நின்று கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றவும், அவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழவும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராய். அவருக்காகவே நாம் வாழ்ந்து விடத்தக்கதாக, அவருடைய சித்தத்தை மாத்திரமே நாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அவருக்காக வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்கு நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்துல அர்ப்பணித்து விடுவோம். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்திலே கொடுப்போம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். ஆமென். Thank you பாஸ்டர். நல்ல ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நாம் இணைந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அருமையான தகப்பனார். இந்த உலகத்துல ஸ்தோத்திரம், அவர் கடைசி நாட்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார்கள். தன்னுடைய ஊழியத்திற்கு பின்பு இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு ஊழியர் எழுப்ப வேண்டும், இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கும் போது அநேக நாட்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, பாஸ்டர் இந்த இடத்துல ஐயா ஒரு உடன் ஊழியர் எனக்கு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கடைசியாக அவர்களே சொன்னாங்க, ஒரு ஊழியர் கொடுத்துக்கு வரும்போது, ஐயா அந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட சபையில எனக்கு உடன் ஊழியனாக ஆண்டவர் அருமையான ஊழியர் அந்தோனியை தந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளுங்கள், மாறாதவரை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை அவர் கையில அர்ப்பணித்து நேற்று கூட அழைத்து இந்த ஊழியத்தை நல்லா செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி சில ஆலோசனைகளை கொடுத்ததாக அவங்க சொன்ன சாட்சியில கேட்டோம். ஆகவே நல்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறாங்க. நல்ல தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் தந்த நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக, இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போக முடியாத தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய மத்தியில் ஒரு மூத்த ஊழியர் குட்சபட அசெம்பிளியுடைய மூத்த போதகராக பாஸ்டர் குமாரதாசன் நம்முடைய மத்தியில் இருந்திருக்கிறாங்க. ஒரு 2-3 நிமிடம் அவர்கள் ஐயாவை குறித்தது பேசுறதா இருந்தால் சில வார்த்தைகளை சொல்லி, அதன் பின்பு பாஸ்டர் செய்யன் விளைச்சல் சேர பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தேவ மனுஷனுடைய பிரிவு சில நேரம் துக்கமாக இருந்தாலும் இதற்காகவே நல்ல ஓட்டத்தை ஓடி நல்ல போராட்டத்தை கடந்து மகிமைக்குள் பிரவேசித்திருக்கார்கள். எவைகளை அவர்கள் பிரசங்கித்தார்களோ அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்குள்ளே கடந்து போகிற ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரே ஒரு அந்த அம்மா கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு போனான்னு தான், இவங்க முடியலைன்னு தான், சுவிசேஷ ஊழியம் அவர்கள் இடைவிடாமல் செய்கிறது ஒன்றுதான் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சுவிசேஷ வீரன். அல்லேலூயா. நான் ஏதாவது எங்கேயாவது சந்திச்சேன்னா அந்த அம்மாவை சத்தம் போடுவேன், இனி எங்கேயும் விழுந்துட்டீங்கன்னா அங்கே போயிடும், தயவுசெய்து நீங்கள் விசுவாசிகள் அனுப்புங்க, முடிஞ்சவங்க போட்டோம், ஆனால் நீங்கள் இப்படி அலைய வேண்டாம்னா ஐயா சொல்லுவேன், ஐயா கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த வேலையை செய்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. 2 பேருமே அந்த வேலையை தேவன் விரும்புகிறபடி செய்தார்கள். அவருடைய பலன் அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து ஆராதனை நடத்தினார்கள். அவருடைய பலவீனத்திலையும் தேவ பலத்தோடு நிறைவேற்ற வேண்டிய வேலையை நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சியாக தன்னை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விட்டு போன ஊழியம் அதை தொடர்ந்து நிறைவேறும்படி எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்தார். தொடர்ந்து நாம் சபையின் பொறுப்படுத்த ஊழியர்களும் குடும்பத்துக்கும் ஜனங்களுக்கும் நாம் ஜெபிப்பதும் விசாரிப்பதும் மிக அத்தியாவசியமான ஒன்று. அவளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த கரத்தில் தருகிறோம். தேவனை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, இந்த கனமான ஊழியத்தை அவர் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு செய்து இந்த மகிமையை நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நிறுத்தி செய்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து உம்முடைய கிருபை மகிமை சபையிலே வெளிப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் அந்த பாக்கியத்தை காண்கிற பாக்கியத்தை தந்தீர். ஆசீர்வதியும். கிருபை கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சீன வில்லேஜில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜோசப் பரவல்ராஜ் அவர்கள் நெல்லை மாவட்ட மாறாத ஊழியத்தினுடைய பொருளாளர் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம், நல்ல வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நீர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற நம்முடைய மாறாத கட்டளையின்படி நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாசிக்கின்றபடி அருமையான ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதிலும், ஆண்டவரே உமக்கென்று அவர்கள் கொடுப்பதிலும், சபையை கட்டுவதிலும், ஊழியர்களை ஏற்படுத்துவதிலும் அவர்களை பயன்படுத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் பின்பற்றும்படியாக நாங்களும் அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தினுடைய வேலையை இன்னும் அதிகமாய் செய்யும்படியாக ஒரு மாதிரியான வாழ்க்கையை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய கரத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். அருமையான குடும்பத்தை, சபையாரை, உடன் ஊழியர்களை, வந்திருக்கிற போதகர்களை ஒவ்வொருவரையும் உடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக, ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இணைந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் சொல்லிருக்காங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம் அனைவரோடும் விசேஷமாய் அருமையான ஐயா அவர்கள் விட்டு சென்ற முழு குடும்பத்தோடும் குடும்பங்களோடும் ஊழியத்தோடும் ஊழியங்களோடும் ஊழியர்களோடும் கூட கர்த்தருடைய திவ்ய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். வந்து கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவ கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே. இந்த நோற்றம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த இதை நம்பி பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே. இயேசுவோடு நான் இருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே. இயேசுவோடு கூடி இருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ராஜாவை பார்த்தால் போதும், அவர் மேல் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில்
மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையாக